ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நம்மை நாமே ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது எப்படி? வாங்க பார்க்கலாம். பார்த்துடலாங்களா? ஓகே. நான் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆடியோ மட்டும் ரெடி பண்ணி வீடியோ போடுறேன் அப்படின்னா, வீடியோ உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சில பேர்த்துக்கு பார்க்க முடியாது இல்லைங்களா? அது லேடிஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு பார்க்கவே முடியாது. ஜென்ஸாவது எப்படியோ ஒரு பக்கம் ஒரு டீ ஷாப்லேயோ எங்கேயோ ஒரு பக்கம் அவங்க பிரேக்குக்கு நிறுத்தும் போது பார்ப்பாங்க. ஆனால் லேடிஸ் நம்ம அப்படி கிடையாது. ஒரு சின்ன கேப் கிடச்சாலும், ஒரு 10 நிமிஷம் கிடச்சாலும் அதில் இந்த வேலையை செஞ்சிடலாம். ஒரு வெங்காயம் உரிச்சிடலாம், இந்த துணியை மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை நம்மளுக்கு ரெடியாக இருந்துகிட்டே இருக்கும். ஜென்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ டைம்னே இருக்கும், நிறைய டைம் இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரீ டைம் இருக்கான்னு கேட்டால் இல்லை, அதுதான் உண்மை. நம்ம சொல்லிக்கலாம், நான் வீட்டில் சும்மா தாங்க இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேலைக்கு போகிறவங்க எவ்வளவோ பரவாயில்ல தெரியுங்களா? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலையே தீராது. வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா இந்த டைமுக்குள்ளே அந்த வேலை முடிக்கணும் அப்படின்னு நினச்சி கிளம்பிடுவாங்க. முடிச்சுட்டு எப்படியோ அடித்து பிடிச்சி முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பிடுவாங்க. ஆனால் சில பேர் வேலைக்கு போனால் தான் அவங்க கம்ஃபர்ட்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க தெரியுங்களா? நிறைய பேர் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ கான்செப்டுக்குள்ளே போயிடலாங்களா? நம்மை நாமே ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்வது எப்படி? இப்போது பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டுலேருந்து உரிச்சு வந்துருச்சு சரிங்களா? என்னங்க திடீர்னு வெங்காயம் பூண்டுன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. அந்தளவுக்கு பெரிய பெரிய வேலையிலேருந்து சின்ன சின்ன வேலை வரைக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படிங்கிறதுக்கு மட்டும் ஆப்ஷனே கிடையாது. இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலைங்க. சரி, நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்கலாங்களா? ஒரு 30 வருஷம்னு எடுத்துக்கலாமே, அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷம் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த டாக்டர்கிட்டங்க போனாங்க? இத்தனை ஹாஸ்பிட்டல் இருந்துச்சா? இவ்வளோ அப்பாயின்மெண்ட் இருந்துச்சா? எனக்கு விவரம் தெரிஞ்செல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் இப்போ வரைக்கும் போனதே இல்லைங்க. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. அப்போல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்னா, ரொம்ப முடியல அப்படின்னா போவோம். சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும், கிளினிக்கு தான் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன சின்ன கிளினிக் தான் இருக்கும். சாயந்தரம் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பார்ப்பாங்க. போவோம். அங்கே நர்ஸோ யாராவது இருந்தால் டோக்கன் கொடுத்துட்ருப்பாங்க. மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தாங்க இருந்துச்சு. இப்போவும் அந்த மாதிரி கிளினிக்கெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு 20% தான் இருக்குது சரிங்களா? நிறைய வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அந்த மாதிரி சாயந்தரமாக போவோம். நர்ஸ் அக்கா அவங்க ஒருத்தர் நர்ஸோ வார்ட் பாயோ டோக்கன் கொடுப்பாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டல்லையே மெடிசனும் இருக்குங்க. இப்போ மாதிரி சீட் எழுதியெல்லாம் வெளியிலலாம் வாங்க சொல்ல மாட்டாங்க. அங்கேயே வச்சுருப்பாங்க. எப்படி அப்படின்னா லூஸில் வச்சுருப்பாங்க. மாத்திரை இருக்கும் பார்த்தீங்களா, கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் 100 வியாதிக்கு போனாலும் ஒரு 5 வகை மருந்து தான் வச்சுருப்பாங்க. சளி இருமலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் ஒரு பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில், பெரிய பாட்டிலில் வச்சுருப்பாங்க. ஒரு அந்த 1 லிட்டர் பாட்டில் மாதிரி கண்ணாடி பாட்டில் வச்சுருப்பாங்க. அதில் 100 ml 150 mlன்னு சொல்லி பாட்டில் கொண்டு வரவே சொல்லிடுவாங்க நம்மளை. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் இப்போ யார் போயிருக்காங்களான்னு தெரியல. நாங்கள்லாம் போயிருக்கோம். பாட்டில் கொண்டு வரவே சொல்லிடுவாங்க. அடுத்த டைம் வரும்போது இந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதுக்கு ₹1 ₹2 சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாத்திரை ப்ரௌன் கவரில் போட்டு கொடுத்துருவாங்க. 3 நாளைக்குன்னா 3 மாத்திரை ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க. இப்போ மாதிரி எல்லாம் பேக்கிங் எல்லாம் கிடையாதுங்க. அப்போல்லாம் அந்த ப்ரௌன் பேப்பரில் போட்டு இத்தனை மேலே மட்டும் எழுதி கொடுப்பாங்க. அது வார்ட் பாய் தான் எழுதி கொடுப்பாரு, டாக்டர் எழுத மாட்டார்.
நம்ம அது ஒரு நாளில் 2 நாள்லேயே சரியாக போயிடும். மேக்ஸிமம் நோய் சரியாக போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? சொன்னால் ஷாக்காயிடுவீங்க. அப்போது என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் இல்லைங்களா? நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு ஏற்றுக்குது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம், மருந்து சாப்பிட்டுட்டோம், சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மனசு ஏற்றுக்குது. அந்த மனசு சரியாயிடுச்சுன்னா உடம்பும் சரியாயிருதுங்க. இதுதாங்க உண்மை. சரிங்களா? ஆனால் இப்போது ஹாஸ்பிட்டல் போகணுன்னாவே 120 இருக்கிற பிபி 160 ஆயிடுது. சரிங்களா? நான் டாக்டர் பற்றியெல்லாம் தெரியாதுங்க. ஆனால் மேக்ஸிமம் 120 இருக்கணும் அப்படிம்பாங்க பிபி. 180 டு 120 என்னமோ சொல்லுவாங்க. அது சரியாக தெரியலைங்க. டாக்டர்ஸ் யாராவது இது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் கிடைக்காதோன்னு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பிபி முடிஞ்சுதுங்களா? ஒரு டென்ஷன் முடிஞ்சுதா? அடுத்த டென்ஷன் எப்படி வருதுன்னு பாருங்கள். காலையில் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். நமக்கு இந்த வேலை இருக்குது, இன்றைக்கி பர்மிஷன் போட முடியாது, இன்றைக்கி இந்த வேலையை முடிக்க சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி டென்ஷன்லாம் இருக்குது. இந்நேரத்துக்கு போனால் ரோட்டில் டிராஃபிக் இருக்கும். இந்நேரத்துக்கு போனால் நம்ம நம்பர் போயிடுச்சுன்னா திருப்பி நம்ம வெயிட் பண்ணணும். அப்பாயின்மெண்ட் நம்பர் போயிடுச்சுன்னா திருப்பி நம்ம வெயிட் பண்ணணும். அவங்க ஒரு 2 மணிக்கு வர சொல்லியிருப்பாங்க. நமக்கு இங்கே 2 மணிக்கு என்னென்ன வேலை இருக்குங்கிறத யோசிக்கணும். அது ஒரு பெரிய ப்ரெஷர். நான் சொல்கிறது சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். உண்மையாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3வது டென்ஷன், 2 டென்ஷன் சொல்லிட்டுனுங்களா? 3வது டென்ஷன் என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு முடியல, ஹாஸ்பிட்டல் போகணும். இப்போது அவங்கள யார் கூட்டிகிட்டு போகிறது? 3வது டென்ஷன் வந்துச்சுங்களா? இதுதான் இருக்கிறதுலையே பெரிய டென்ஷனுங்க. வேலைக்கு போகிறவங்க அப்படியே கிளம்பி அப்படியே போகிறவங்க போயிடுவாங்க. சரிங்களா? இன்னொரு ஆள் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க இப்போது உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் போகணும். அந்த ஹவுஸ் ஒய்ஃபுன்னு நம்ம சொல்கிறோம், அவங்க மண்டைக்குள்ளே எவ்வளோ ஓடும் தெரியுங்களா? காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பணும். நம்மளுக்கு இன்றைக்கி 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. நம்ம எத்தனை மணிக்கு கிளம்புறது? வீட்டில் எப்படி வேலையை முடிக்கிறது? அந்த அன்றைக்கின்னு பார்த்து கேஸ் புக் பண்ணியிருப்போம். நம்ம என்றைக்காவது வெளியே போகிறப்ப தான் கேஸ் வருங்க. நம்ம மறந்துட்டும் போயிடுவோம். அது என்னன்னே தெரியலைங்க. எனக்கு அந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. வீட்லேயே இருப்பேன், வராது. என்றைக்கோ ஒரு நாளைக்கு அன்றைக்கி தான் வெளியில் போயிருப்பேன். டக்குன்னு 11 மணிக்கு ஃபோன் அடிப்பாங்க. அந்த டைமுக்கு கேஸ் வரவே வராது. வீட்டில் இருந்தோம்னா சாயந்தரத்துக்கு மேலே தான் வரும், 5 மணிக்கு தான் வரும். நம்ம அந்த வெளியே போயிட்டு வந்துடலாங்கிறக்குள்ளே ஃபோன் அடிப்பாங்க, அக்கா கேஸ் வந்துருச்சு அப்படின்னு. நம்ம எங்கேயோ ஒரு 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருப்போம். நம்ம வேறு ஏதோ வேலையாக இருப்போம். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குங்க. ஹவுஸ் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் போகிறதுன்னா சும்மா கிடையாதுங்க. லேஸில் போகவே முடியாது. அதுக்கு தான் 90% லேடிஸ் யாருமே ஹாஸ்பிட்டல் போகிறது இல்லைங்க. இப்போது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், ஒன்று வயசானவங்க இருப்பாங்க, இல்லைன்னா சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. அவ்வளோதான் லேடிஸில். யாருமே இதுக்கு பயந்துட்டு தாங்க ஹாஸ்பிட்டல் போகிறதில்ல. போ மெடிக்கலில் போய் ஒரு மாத்திரை நைட்டுன்னு தின்ட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு. இனி ஒரு பெரிய ப்ரெஷர் தான் என்னன்னு தெரியுங்களா? இதுதான் முக்கியமான ப்ரெஷரே. நம்ம 3 டென்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா? இதுதான் 4வது டென்ஷன், முக்கியமான டென்ஷனுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் நம்ம போகிறோம், காய்ச்சலுன்னு போகிறோம். அவங்க ஏதாவது டெஸ்ட் எடுக்க சொல்லிடுவாங்களோ, அவங்க ஏதாவது ப்ளட் டெஸ்ட் எடு, ஸ்கேன் எடு அப்படின்னு சொல்லிடுவாங்களோ, பணம் எவ்வளோ செலவாகுமோ அப்படிங்கிற அடுத்த கவலை வந்துடுங்க ஹவுஸ் ஒய்ஃப்க்கு. நீங்கள் சொல்லலாம் பணம் இல்லாதவங்களுக்கு இந்த கவலை இருக்குங்க, பணம் இருக்கிறவங்களுக்குன்னு. இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கிடையாதுங்க. எல்லா லேடிஸ்க்கும் ஒரே மென்டாலிட்டி தான். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். யாராவது வசதியானவங்க இருந்தால் கேட்டு பாருங்கள், அவங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போவாங்களான்னு. போகவே மாட்டாங்க.
ஹாஸ்பிட்டல் போகிறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. சரிங்களா? ஆரோக்கியமாக ஹாஸ்பிட்டல் போகாமல் எப்படி நம்ம பார்த்துக்கிறது, அதையும் சொல்லிடுறேங்க, சுருக்கமாக சொல்லிடுறேங்க. ஆரோக்கியமாக நம்ம எப்படி இருக்கிறது ஹாஸ்பிட்டல் போகாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபாலோ பண்ணுறத சொல்கிறேங்க. நீங்கள் வேணால் அந்த மாதிரி ஒரு 2-3 தடவை ஏதாவது ஒரு தலைவலியோ ஒரு டயர்ட்னஸோ வரும்போது நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக ஏம்மா எல்லாம் உடம்பு சரியில்லாமல் போக சொல்கிறியாம்மான்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. நம்ம லேடிஸ்க்கு அடிக்கடி வர்றது தலைவலி தான். தலைவலி வெயிலில் போனால் சேராது, நம்ம சாப்பிடாம வேலை செய்வோம், அப்போ சேராது. அந்த மாதிரி இருந்தால் நான் சொல்கிற மாதிரி ஒரு 2 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றுமே பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் எப்படியும் ஒரு அரை நாள் செலவழிப்போம் இல்லையா? குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஆகும் இல்லைங்களா? 3 மணி நேரம் ஆகும். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், காசு செலவு இத்தனையும் இருக்குது. இத்தனையும் நம்ம யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடம்புக்கு உங்களுக்கு ரொம்ப முடியலையா, டயர்டாக இருந்துச்சா, கொஞ்சம் நேரம் அந்த அன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக சமையல் வேலையெல்லாம் சிம்பிளாக முடிச்சுக்கோங்க. துணி துவைக்கிறது, வேறு ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாமே டெய்லி நம்ம செய்கிற வேலை எல்லாமே ஒரு நாளைக்கு லீவு விடுங்க. என்னம்மா இப்படி சொல்கிற, வீட்டு வேலை செய்யலைன்னா எப்படிம்மா, பாத்திரம் கழுவலைன்னா எப்படிம்மா, நாரி போயிருமேம்மா, அதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வீடு நல்லா இருக்குங்க. சரிங்களா? எல்லா வேலையும் அப்படியே இருக்கட்டும். பசங்களுக்கு லைட்டாக ஏதாவது சமைச்சு கொடுத்துருங்க. ஒரு பருப்பு சாதமோ தக்காளி சாதமோ சிம்பிளாக சமைச்சு கொடுத்துருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுங்க, இல்லையா ஒரு ஜூஸ் ஏதாவதும், ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவதும். ஏம்மா இத்தனை வேலையில் பழம் நான் எங்கேம்மா போய் வாங்குவேன்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. லெமன் இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம பக்கத்து கடைகள்லேயே கிடைக்கும். லெமன் ஜூஸு, கொஞ்சம் சால்ட்டு, கல் புரிந்தால் பெட்ரு. இந்த சால்ட் ஆட் பண்ணி குடிச்சுக்குங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உங்கள் செல்லெல்லாம் சைலண்ட்டில் போட்டுருங்க. நான் சொல்கிறது ஒரு 2 மணி நேரம். நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அவ்வளோ செலவு பண்ணி நம்ம அவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டியதே இல்லை. ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்குங்க. எதை பற்றி யோசிக்கக்கூடாதுங்க. அதுதான் நான் ரெஸ்ட் எடுக்கிறேங்கிற பேர் வெளியில் டிவி ஓடிட்டுருக்கோம். நம்ம பாட்டுக்கு செல்லில் மெசேஜ் வரும், வாட்ஸ்அப் வந்துகிட்டே இருக்கும், யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று அனுப்பிகிட்டே இருப்பாங்க. அதனால் அதையெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம ஹெல்த்து முக்கியம். இது நான் சொல்கிறது எத்தனை பேர் ஃபாலோ பண்ண முடியும்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நமக்காக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். ஒரு 2 மணி நேரம் 2 நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுனா டிவி பார்த்துக்கிட்டு மொபைல் பார்க்குறது இல்லைங்க. மொபைல் எல்லாம் சைலண்ட்டில் போட்டுருங்க. யாராவது கூப்பிட்டா கூட தெரியும், தயவு செஞ்சு செல்லை ஆஃப் பண்ணாதீங்க. யாருமே ஆஃப் பண்ணாதீங்க, சைலண்ட்டில் போடுங்க. யாராவது கூப்பிட்டாங்கன்னா நமக்கு தெரியும் இவங்க கூப்பிட்ருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு திருப்பி கூப்பிட்டு கேட்டுக்கலாம். சரிங்களா? இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு தகவலை பற்றி பேசுவோம்.